என்னை வேட்பாளர் என இங்கே பேசியதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நானும் ஒரு செயல் வீரராக பணியாற்றுவேன். யாருக்கு சீட்டு என்பதை தலைமைதான் முடிவு செய்யும். அகில இந்திய கட்சிகள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அவர்களால் ஒரு நிலையான முடிவை எடுக்காத நிலையில் கமுக்கமாகவே இருந்து முடிவெடுத்து ஒரு பெரிய கூட்டணியை அமைத்து வெற்றிகரமாக செய்திருப்பவர் தளபதி மு க ஸ்டாலின். அகில இந்திய கட்சிகள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அவர்களால் நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை. ஆனால் கமுக்கமாகவே இருந்து முடிவெடுத்து ஒரு பெரிய கூட்டணியை அமைத்து வெற்றிகரமாக செய்திருக்கிறவர் தளபதி அவர்கள்தான். வேலூர் வடக்கு மாவட்டம் காட்பாடி மற்றும் கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தினை திறந்து வைத்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேச்சு. நாட்டின் சில குறிப்பிட்ட பகுதிகளில் எரிபொருள் பற்றாக்குறை நிலவுவதாக கூறப்படும் வதந்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை. நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏதுமில்லை. இந்தியா பெட்ரோல் மற்றும் டீசலை ஏற்றுமதி செய்யும் நாடாக உள்ளது. பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் அறிக்கை. மேற்காசியாவில் நிலவி வரும் போர் காரணமாக இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்பட்டுள்ள சிலிண்டர் எரிவாயு தட்டுப்பாடு. பெரம்பலூர் அருகே 1 மாதத்திற்கு பிறகு கிராமப்புறங்களில் தனியார் ஏஜென்சி மூலம் விநியோகிக்கப்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர்களை நீண்ட வரிசையில் நின்று வாங்கி சென்ற கிராம மக்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகிற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் விழிப்புணர்வு லட்சணையை திறந்து வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய தேனி மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான ரஞ்சித் சிங்.